காஸ்மோவியூ நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களோடு பலரும் அனுஷ பூஜைகளை செய்கிறார்கள். நான் சொல்கிற பூஜைகள் எல்லாமே யாராவது அதனால் பயன் பெற்றால் மட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எனக்கான ஒரு பாணின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பலரும் என்னை சுற்றி இருப்பவர்கள் செய்வது மாதாந்திர அனுஷ பூஜை. அவதார தினம் வைகாசி அனுஷம். ஆனால் மாதம் அனுஷம்னு அவருடைய திருநக்ஷத்திரத்தண்டு பூஜை செய்வார்கள். பூஜைனா பெரிய விஷயமா இல்லைங்க. நான் சொல்கிறதெல்லாம் எளிமையான பூஜை. ஏன் நமக்கே பிரச்சனை இருக்குது, 1000 வேலை இருக்குது, இதை எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை. திருவுருவ சிலையை விட படம் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலைக்கான பராமரிப்பு நேரம் ஜாஸ்தி. ஆனால் திருவுருவ படம்னா அன்று காலை எழுந்து குளித்து விட்டு அழகாக அந்த இடத்தை சுத்தப்படுத்தி காலையோ மாலையோ உங்கள் வேலையை பொறுத்தது ஒரே ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். நெய் தீபம் ஏற்றி ஒரு மலர் அழகா சாத்தி ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன்னு சொல்லி ஒரு 11 தடவை இல்லை 21 தடவை ஆனந்தமாக வாய் விட்டு சொல்லி இதான் ஒரே ஒரு பிரசாதம் வைங்க. இல்லை ஒரு வாழைப்பழம். ஆனால் முக்கியமாக என்ன தெரியுமா, ஒரு அனுஷத்துக்கும் நீங்கள் ஒரு 5 பேருக்கு உணவு கொடுத்துருங்க. 5 பேருக்கு உணவு கொடுத்துருங்க. அந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்க வேண்டிய தினம்தான் வைகாசி அனுஷம். இந்த ஆண்டு ஜூன் 10, 2025 வருகின்றது. ஏன் இந்த மாதம் ஆரம்பிக்க சொல்கிறேன்? இதுதான் அவருடைய பிறந்த தினம், அவதார தினம். வைகாசி அனுஷம் தான் அவர் அவதரிக்கின்றார். அதனால் அவருடைய அவதார மாதம், அவதார நட்சத்திரத்தன்று ஆரம்பிக்கும் இந்த பூஜையானது மாதந்தோறும் அனுஷ நட்சத்திரம் 10 நிமிஷ பூஜை. சொல்கின்றேன், வாழ்க்கையில அவருடைய திருவடிகளை பிடித்து குரு அருளால் திருன்ற தெய்வத்தின் அருளை பெற்றவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்று தான், ஏதாவது ஒன்று தள்ளி போச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அந்த சுவாமி மேலேயோ வழிபாட்டின் மேலேயோ நாம் வச்சிருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் குறைச்சல். அதுதான் உண்மை. அப்போ பரிபூரணமாக நம்பணும். ஒன்று உங்கள் சகோதரி மாதிரி கேட்குறேன். சில இடத்துலலாம் யாருக்கிட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்போம், இல்லை எங்கேயாவது ஒரு நிலம் வாங்கி. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்ற அனுபவம் இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள், உண்மையாக நம்பி வாங்கிடும், அதுக்கப்புறம் ஏமாற்றப்படும். அந்த இடத்துக்கெல்லாம் நம்பிக்கை வச்சுருப்போம். ஆனால் கடவுளை பற்றி சொல்ல முடியாது. உண்மையாக நிஜமா நடக்குமா? இது ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய பாவங்கள் இப்படிலாம் என்ன வைக்குது? அந்த வினைகள் போக்குவதற்கு தான் இது. இவரது பண்ண ஆரம்பிக்க வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் குறையுங்க. நிறைய பூஜை பண்ணுங்களேன். வீட்டில் உள்ள நுழையும் பொழுதே ஒரு மலர் வாசனையோ சந்தன வாசனையோ இல்லை பூ வாசனையோ ஊதுவத்தி வாசனை சாம்பிராணி இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் தெய்வ அம்சம் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல பர்சில் அவருடைய படத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடந்தது. பலருக்கும் கைமேல் பலன் இருக்கிறதால தான் எல்லாருமே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு இந்த பூஜைகளை சொல்கிறது. அதனால் வைகாசி அனுஷம் அவருடைய அவதார தினத்தன்று ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று அவரிடம் சரணாகதி அடைந்து அனுஷ பூஜையை துவங்குங்கள். பல பெரியவர்கள், அதாவது பணம் கொடுத்து பண்ணுற வழிபாடு இல்லைங்க, பணம் கொடுத்து சொன்ன வாக்கு இல்லைங்க, அவர் நாக்கிலிருந்து வருவது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த அபிராமி அந்தாதியில் இந்த ஒரு பாட்டை படிச்சிடும் நல்லாயிடும், அவ்வளோதான் சொல்லுவார். இல்லை விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லியும் கேளு, அப்படி ஏதோ ஒரு துதிப்பாடல்கள் மூலமாகவே அருளாளர்கள் சொன்னதை மறுபடியும் சொல்லி ரீட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற அந்த பக்தியை கற்றுக் கொடுத்த அந்த மகானுடைய அருள் பெற்றவர்கள் கிட்ட கேளுங்க. அவருடைய காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஓரிக்கை தேனம்பாக்கம் அங்கெல்லாம் போய் நின்று பாருங்க. அருள் பெற்றவர்கள் அப்படி ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்க. நான் வசிக்கும் அடியேன் இருக்கும் திருமயிலையில் ஒரு அற்புதமான திருக்கோயில் வந்திருக்கு. அங்கே வர கூட்டத்தை பாருங்கள், அவ்வளவு கூட்டம். நீங்கள் நினைக்கிறீங்களா அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரே நாள் செல்பவர்கள்னு அல்ல. குடும்பத்தையும் குழந்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு நான் உங்களை பார்த்துக்கிறேன் சுவாமி, நீங்கள் என்னை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கும். அப்படி ஒரு உண்மையான கூட்டம், திருக்கூட்டம். திருவில் வரும் திருக்கூட்டம் இல்லை, இது திருக்கூட்டம், குரு கூட்டம். அதனால் நீங்கள் வைகாசி அனுஷ பூஜையை துவங்குங்கள். மாதந்தோறும் அனுஷ பூஜைன்னு ஒரு 10 நிமிடம் செய்யுங்கள். நம்மோடு இருக்கும் காஞ்சி மகா பெரியவர், அவரை பற்றிய ஒரு சின்ன பதிவு, நீட் ஃபார் அன் hour அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இப்போ அவரை பற்றி பேசுகிறது ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா அவருடைய அவதார தினம் என்பது வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம்.
ஏன் இந்த சமயத்தில் நான் அவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மை காலத்தில், ஏன்னா 100 ஆண்டு வாழ்ந்தவர், பலருடைய வாழ்க்கையிலும் பல விளக்குகளை ஏற்றி வைத்தவர்னு சொல்லலாம். யாராவது ஒருத்தர் போவார், அவருடைய குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், பெண் குழந்தைக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னால், இன்னொரு பெரிய செல்வந்தர் வருவார். அவர் சொல்வார், என்கிட்ட கொஞ்சம் தொகையெல்லாம் இருக்குது, நான் இந்த காஞ்சி மடத்துக்கு ஏதாவது தரட்டுமா, இல்லை யாருக்காவது தரணும், இல்லை எனக்கு ரொம்ப உடல் வியாதிகள், பணத்துக்கு குறைச்சலே இல்லை அப்படின்வார். அவரையும் இந்த குடும்பத்தையும் அழகா இவருக்கு பணம் கொடுக்கறதால நோய் போகும்னு அவருடைய பாவத்தை குறைச்சி இவர்களுக்கான புண்ணியமாக அந்த கல்யாண செலவு, இப்படி பலருக்கும் தகப்பனாக, தாயாக, குருவாக, தெய்வமாக இருந்த ஒருத்தர். அதுவும் அண்மை காலத்தில் சில சமயம் தான் சுவாமி அப்படியே யாராவது ஒரு ஞானியர் ரூபத்தில் வருவாராம் சுவாமி. அப்படி எப்பாவது தான் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார், இவங்களாம் அண்மை காலம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய பீரியட் நம்ம பார்த்த ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா சுவாமிகள். அவரை பற்றி அவருக்கான ஒரு பக்தர் கூட்டம் இருக்காங்கங்க. தமிழ்நாட்டில் மட்டுமானா கிடையாது, உலகம் முழுக்க எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரினாலும் கடல் கடந்து கூட அவரை நம்பும் பரம பக்தர்கள் இருக்கின்றார்கள். 16 வாரம் விளக்கேற்றினால் நம்முடைய விண்ணப்பத்தை ஈடேற்றும் காமாட்சி பூஜை, இது அடியேன் சொல்லி பலரும் செய்கின்றார்கள். ஏன்னா நான் சொன்னால் அதுக்கு எந்தளவு வாக்கு, நம்மளாம் சாமானியர்கள். ஆனால் குரு சொன்னதை வாரண்டி கேரண்டியோட தைரியமாக சொல்லலாம், கை மேலே பலன் கிடைக்கும். அவர் சொல்கிறாராம் தன்னுடைய காரியதரிசி கிட்ட, கிருபானந்த வாரியார் வந்திருக்காரு, அவரை பாட்டு என்கிட்ட நமஸ்காரம் டக்குன்னு பண்ணிட வேண்டான்னு சொல்லிடு. அவர் வரார், வந்த உடனே தன்னையும் மறந்து, காரியதரிசி சொல்லிட்டார், எல்லாரும் அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து நமஸ்கரிப்பார்கள், உங்களை நமஸ்காரம் பண்ண வேண்டான்னு சுவாமி சொல்லிட்டார். ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, இது என்ன இப்படியெல்லாம் சொல்லிட்டாருன்னு. சரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், சொல்ல பேச்சை கேட்கலான்னு வரார். ஆனால் அவர் முகத்தை பார்த்துட்ட உடனே இவரால் தாங்க முடியல. உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு அவருக்கான ஐயத்தையும் கேட்குறாங்க, சுவாமி உங்கள் காலில் நமஸ்காரம் பண்ணால் நம்ம பாவங்கள் குறையும், நம்பிக்கை வரும்னு வந்தா என்னை மட்டும் ஏன் நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏழையேன் ஏதாவது பிழை பண்ணிட்டேனா அப்படின்னு எப்படி முருகன் கிட்ட ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் கேட்பார் இல்லையா, ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமேன்னு அங்கே முருகர்கிட்ட கேட்குற மாதிரி இங்கே கேட்டாராம். அதுக்கு மகாபெரியவர் சொன்னாராம், நீ பாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன், உன் கழுத்தில் பாரு இவ்வளோ பெரிய ருத்ராட்சம், அதில் இவ்வளோ பெரிய சிவலிங்கம், அதோட என்னுடைய காலை நமஸ்காரம் பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னுடைய சிவலிங்கம் பூமியில் பட்டுடும்பா. அப்போ ஞானியர்கள் கூடாதுன்னு சொன்னாலும் அதில் மிகப்பெரிய நியாயங்களும் உண்மைகளும் இருக்கும். நம்ம எவ்வளவு செல்வந்தர்களாகவும் இருக்கலாங்க, ஆனால் மன நிம்மதி அப்படின்றது எப்போ கிடைக்கும்னா, ஒரு நல்ல ஞானியர்களுடைய அருள் கிடைத்தால் தான் மன நிம்மதி இருக்கும். இப்போ எனக்கு பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கலாம், பல லட்சங்கள் கூட இருக்கலாம், 2-3 சொந்த வீடு, கார் எல்லாம் இருந்தாலும் படுக்கையில் படுத்த உடனே தூக்கம் வரணும். அப்போ என்ன தேவை, என்னை மீறி யாரோ என்னை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். அது காஞ்சி மகா பெரியவருடைய வழிபாட்டில் கிடைக்கும். காஞ்சி காமாட்சியினுடைய ஸ்வரூபமாகவே அவரை பலரும் நினைத்தார்கள். ஒரு ஞானினா கட்டுப்பாடாக இருக்கணுங்க, அவ்வளவு எளிமையெல்லாம் இல்லை. அவர்கள் உணவாகட்டும், நம்மை மாதிரி அவர்களுக்கு வடை பாயசத்தோடலாம் உணவு உண்டானா கிடையாது, எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு. அப்படி இருந்து அவர் வாக்கு பலிதம், அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. சரி, இப்போ நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். எதுக்காக, நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்குங்க. வேலையோ இல்லை வீட்டில் திருமணம் கூடி வரணும், இல்லை கூடி வந்த திருமணம் ஏதோ கைவிட்டு போச்சு, இல்லை கல்யாணம் நல்லா நடந்ததுங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணோம், 1000 பேருக்கு டின்னரில் நாங்கள் கொடுத்த ஃபுட் வெரைட்டிஸ் பாப்பாப்பா. ஆனால் ஏன் தெரியல, கணவன் மனைவி 2 பேரும் இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அந்த பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும். மற்றதெல்லாம் இருக்குங்க, குழந்தை இல்லைங்க. ஒரு சமயம் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னார்கள். ஆனால் இன்று ஒரு குழந்தை பெறுவதற்கே தெய்வத்தின் அனுகிரகம் தேவைப்படுது. இந்த இடத்துலலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவார்கள், குரு அருள் இருந்தால் திருவருள் இருக்கும். டைரக்டாக சுவாமி கிட்ட போகிறத விட குருவின் மூலமாக போயிடலாமா. அப்போ இன்னைக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதை நம்ம உபயோகப்படுத்தலாமே. முருகன் அருள் இருக்கா, முருகனை அவனுடைய துதி பாடல்கள், அதே மாதிரி காஞ்சி மகா பெரியவருடைய வர பிரசாதியா அருள் கொடுக்குறாரா, தயவு செஞ்சு கேளுங்க, பூஜை பண்ணுங்க. அவருக்கு என்ன பண்ணலாம், வியாழந்தோறும் அவரை நினைத்து ஒரு அகல் ஏற்றுங்கள்.
என்ன சொல்லலாம், பெருசாலாம் பாடல் இல்லைங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அவ்வளோதான். இவ்வளவுதான். வீட்டில் ஒரு திருவுருவ படம் வச்சுக்கோங்க. குறிப்பாக அவர் கையில் மட்டை தேங்காய் இருப்பது போல ஒரு படம் இருக்கு. அதை வைத்து கொண்டால் மங்களம் கண்டிப்பாக நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, கபாலி சங்கர, காமகோட்டி சங்கர. நன்றி, வணக்கம்.